ஹலோ. கொஞ்சம் லேட்டான லைவ் தான், ஆனால் இது முக்கியமான ஒரு விஷயம். த ஜேசன் சாமுவல் அப்படின்னு அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைவ் பதிவு போட்டிருக்காரு. எஸ்பெஷலி முதல்ல ஒரு 17 வயசு பெண் அவங்களோட அந்த ஒரு போஸ்ட்டை வந்து அவங்க வெளியில் கொண்டு வந்ததுனால இன்னும் சீரியஸான பல விஷயங்கள் வெளில வந்திருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரி பெண்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு கேட்காதீங்க. முதல்ல மெசேஜ் பண்ணது யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நாங்கள் ராத்திரி வந்து வேலை பண்ணுவோம், நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுவோம், நாங்கள்லாம் நிறைய பேர் லேட்டாக உட்காந்து படிப்போம், அது எங்கள் இஷ்டம். இன்டர்நெட்டில் நாங்கள் எவ்வளோ லேட்டாக இருக்கோம், இல்லை திடீர்னு யாரானு வந்து எங்களை மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட டீசெண்டாக ஐயோ நாங்கள் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதை வந்து நாம் வந்து ஃபேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதை பெரிய ஒரு இன்விடேஷன் மாதிரி, அதாவது நாங்கள் சும்மா இருந்தாலே அதை இன்விடேஷன்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஃபோட்டோ அனுப்பு, ஏன் இன்னும் தூங்கலை இதெல்லாம் அனாவசியமான ஒரு விஷயம்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி வளர்க்கலை. இதெல்லாம் ஸ்கூல்லையும் கற்றுக் கொடுக்கல. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சில விஷயம் வெளில வருதுன்னா பெண்களை அசிங்கப்படுத்துறதோ இல்லை இந்த மாதிரி உண்மைகள் வெளில வரும்போது அந்த உண்மைகளை யார் சொல்கிறாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்துனீங்க வச்சுக்கோங்களேன், இது முற்போக்கு தமிழ் கலாச்சாரம் இல்லை. இது ரொம்ப அசிங்கமாக பல்லு இழிச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு அசிங்கமாக அவமானமாக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது. இத்தனை லேட்டாக ஏன் பேசுகிறீங்க, இத்தனை லேட்டாக அந்த பொண்ணு இன்டர்நெட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பொண்ணு ரேப் ஆனாலா அவள் துப்பட்டா போட்டாளா இல்லையான்னு கேட்குற அதே நாதாரி பேசிக் பிஹேவியர் தான் அது. ஸோ இந்த மாதிரி உண்மைகளை வெளில சொல்கிற பெண்களெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி எத்தனை பேரை இந்த மாதிரி எத்தனை ஆண்களை நீங்கள் வந்து கட்டி காப்பாற்றி ஊருக்கு இந்த அழுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோன்னு வந்து அந்த ஒரு கொஸ்டின் மார்க் தான் எழும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி நீங்களே உங்களோட சுற்றி இருக்கிற மனுஷங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி சொல்கிறது, செக்ஷுவல் க்ரூமிங், அதாவது ஒரு அடல்ட் ஆண் ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆக்சுவலி 20-25 வயசு மேலே இருக்கிற ஒரு ஆண், ஒரு கல்யாணமான ஒரு நபர் ஒரு ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் பெண்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறது தப்புலாம் நான் சொல்லவே இல்லை. சாதாரணமாக தே கேன் டெஃபினெட்லி மேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்து சின்ன பொண்ணா இல்லையா ஸ்கூல் பொண்ணுன்னு தெரிஞ்ச அப்புறம் ஒரு மாதிரி பேசுறது அண்ட் ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்குறதெல்லாம் தவறான பிஹேவியர். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் விமென் தட் யூ டு நாட் நோ ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் டெஃபினெட்லி ஐ டூ வாண்ட் டு டெல் யூ திஸ், நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்தால் நீங்கள் யாருக்கா வேணால் நீங்கள் ஃபேனாக இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும், உங்களோட ஃபோட்டோ, இன்டிமேட் டீட்டெயில்ஸு, இன்டிமேட் ஃபோட்டோகிராஃப்ஸு, இல்லை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கணவராகவே இருக்கட்டும், நீங்கள் தயவு செய்து சோஷியல் மீடியா இன்டர்நெட்டை நம்பி உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோகிராஃப்ஸை அனுப்பிச்சி விடாதீங்க. ஏன்னா இன்டர்நெட் பை டிஃபால்ட் இஸ் நாட் அ சேஃப் ஸ்பேஸ். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட பெட்ரூமில் உங்களோட 4 செவத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டு நாட் ட்ரஸ்ட் டிவைசஸ். பிகாஸ் இன்னைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப் ஃபிஷிங், ஒரு வாட்ஸ்அப் ஹேக்கிங் அட்டெம்ப்ட் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. இதை முக்கியமாக நீங்கள் கேட்டுக்கணும். வாட்ஸ்அப்பில் இந்த கோட் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்பை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கோட் அனுப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு மெசேஜ் வருதான். அந்த கோடை நீங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆயிடுது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி இன்டிமேட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து என்னை நிஜமாவே நீ காதலிச்சினா, என்னை நிஜமாவே நீ லவ் பண்ணுறீனா, என்னை நிஜமாவே நீ நம்புறீனா, எனக்கு உன்னோட ஃபோட்டோ அனுப்புன்னு உங்களோட பார்ட்னர் கேட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா அவங்க நிஜமாவே உங்களை லவ் பண்ணி நிஜமாவே உங்களை நம்ப வச்சு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிஜமாவே கேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் ஹவு unsafe this internet is. And this Vinnu Tarak, me, oh wow, మా వజైనా గురించి ఎందుకు మాట్లాడతారండి మిన్ను తారక్ గారు? బాగా నేర్పించారు మీ ఇంట్లో. నైస్, లవ్లీ లవ్లీ పేరెంట్స్ విన్ను తారక్, సూపర్. ఎనీవే, ఐఎమ్ టెలింగ్ యూ దిస్ వెరీ వెరీ ఇంపార్టెంట్. So if you get a message on WhatsApp especially which says if it is coming from somebody ungaloda contacts kittende varum, it might come from your contacts, it will say that this is a code, please send me your WhatsApp code, it will come to your phone. And by default if you end up trusting that friend and sending it to them,
your WhatsApp will get hacked. It's a phishing attempt, and then from your phone this becomes like a chain reaction. The same message goes out to your contacts. So do not send any such codes to anybody, that even if it is coming from your friend, call them first and then ask them. And if you're a woman, they say that if it is whether it is for your own partner, your intimate partner, your husband, your lover, boyfriend, whatever that the person might be, please do not share your intimate photographs, videos or anything like that. Be careful when you're sexting with your intimate partner. A lot of the stuff on the internet is not safe, because you really can't trust a lot of people. Even if you trust your partner, because of phishing attempts and everything else, having all of these details on the phone is not safe. So please be very careful, because unfortunately there are arses all around us. And especially if you're an adult man, please make sure to not randomly message women and ask them for photographs. Do not message them inappropriate things, especially when you know that they are not giving you any consent for it. And if it is a minor, they cannot give you consent. 18 வயசு கீழே இருக்கிற எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு கன்சென்ட் கொடுக்குற ஒரு வயசில் அவங்க கிடையாது. நீங்கள் தான் ஒரு அடல்ட்டாக சரியாக கண்ட்ரோல்டாக ப்ராப்பராக பிஹேவ் பண்ண வேணுங்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தை ஏன் இப்படி இருக்கா, இன்டர்நெட்டில் அவள் என்ன பண்ணுறா, அவள் ஏன் இது பண்ணுறாலாம் கேட்டிங்கன்னா, அது உங்களோட அசிங்கத்தையும் உங்களோட அட்டூழியும் அயோகத்தையும் தான் காமிக்கிறதே தவிர பெண்களை குத்தம் சொல்லாதீங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறது யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளில சொல்லும்போது தனக்கு மட்டும்தான் நடந்ததுன்னு ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொன்னதுக்கப்புறம் 10 பெண்கள் வந்து எனக்கும் நடந்ததுன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. இது மீட்டு மூவ்மெண்ட் நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்கனாலே, ஃபர்ஸ்ட் திங், விமென், இஃப் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ் டு யூ, எஸ், நம்மளோட சர்க்கிள்லேயே நிறைய விமன் வந்து இந்த மாதிரி உனக்கு நடந்ததுன்னா நீ என்ன பண்ண, நீ என்ன செஞ்சா, அந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல. பட் த பாயிண்ட் இஸ் டு அட்லீஸ்ட் ரெக்கார்ட் திஸ் ஆன் யுவர் இமெயில். உங்களுக்கு நீங்களே இமெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னு நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இந்த எவிடன்ஸு நீங்கள் அந்த டெஸ்டிமனி ரொம்ப 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 முக்கியம். யாருக்கான நீங்கள் நம்புற யாரானு ஒருத்தருக்காவது சொல்லுங்க. சொல்லி வச்சிங்கன்னா இது ஃபியூச்சரில் இஃப் அட் ஆல் யூ டிசைட் டு டேக் இட் லீகலி, சம்டைம்ஸ் லாஸ் மாறி சட்டங்கள் மாறி சில திருத்தங்கள் வந்ததுன்னா அதை நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த மனப்பான்மை அந்த மன தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கேஸ் கூட எடுத்து போய் இந்த மாதிரி சில பர்வர்ட்ஸை ஜெயிலில், அவங்க எங்கே டிசர்வ்ட்லி அவங்க ஜெயிலில் தான் இருக்கணும், வெளியிலலாம் இவங்க சுற்றவே கூடாது. எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு நடுவுலாம் சுற்றவே கூடாது. ஸோ அப்போ நீங்கள் இவங்களை வந்து ஜெயிலுக்கு போடுறதுக்கான சில ஸ்டெப்ஸை எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா யாருக்காலும் நம்புற மாதிரி யாராலும் ஒருத்தருக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு ஒரு கவலை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே அந்த இமெயில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு விஷயம் அவுட் ஆச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கீப் தோஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஆல்வேஸ் கீப் த எவிடன்ஸ். எந்தெந்த எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, தயவு செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் whatever little that we have is all that we can show as evidence. Unfortunately என்ன வந்து மொலஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறது, மாரில் கேமராவை வச்சு சுற்ற முடியும். ஸோ தைரியமாக இருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா இது உங்களோட தவறு இல்லைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு செய்யறவன் தான் தப்பு பண்ணுறவன். நீங்கள் உங்கள் வேலை தவறு நடந்திருந்தால் அது உங்களோட குற்றம் கிடையாது. குற்றவாளியை விட்டுட்டு குற்றம் நடந்தவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது தான் நம்மளோட முற்போக்கு தமிழ் சமுதாயத்தோட வேலையாக போச்சு. எஸ்பெஷலி பாலியல் குற்றங்களை சம்மந்தப்பட்ட வரைக்கும். ஸோ தைரியமாக இருங்க. இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. எஸ்பெஷலி அந்த 17 வயசு பொண்ணு யார் ஃபஸ்ட்டு இந்த நடிகரை பற்றி ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சமத்தாக பதில் சொன்னாங்க. அவங்க ஃபோட்டோ கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு ஸ்கூல் கேர்ள்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. சமத்தான பொண்ணு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு தெளிவு எல்லா குழந்தைகளும் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேனு வயசில் என்ன மூத்தவர், அவர் வந்து ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பார் அப்படிங்கிறதான் நிறைய பேர் நாங்கள் நினச்சி ஏமாந்தவர் நான் ஒருத்தி. அந்த மாதிரி சின்ன பசங்களே இன்னும் கொஞ்சம் இதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது இண்டஸ்ட்ரியில் மட்டும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சுற்றி வரையே இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க. நம்ம போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, ஸ்கூல்ஸில் இருக்காங்க, காலேஜில் இருக்காங்க, டியூஷன் சென்டர்ஸில் இருக்காங்க, நம்மளோட பிஹெச்டி மென்டர்ஸாக இருக்காங்க. சம்டைம்ஸ் இன்னும் நிறைய இருக்குது, வார்ட் பாய் எக்ஸெட்ரா நிறைய நடக்குது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட வேலை இல்லை. சதா சர்வ காலமும் நம்மளே பெண்களே எப்போ பாரு ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கணும். எப்போ பாரு தோல் பின்னாடி ஐயோ யாரும் என்னதான் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு வாழ்க்கை முழுக்க பொண்ணா பிறந்ததுலேருந்து இப்படியே ஒரு வாழ்க்கை வாழணும்னா
எவ்வளோ ஒரு டார்ச்சரஸான ஒரு வாழ்க்கைன்னு பாருங்கள். நாம ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இன்னமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா திரும்பி தைரியமாக ஆமாம் இது நடந்தது, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், நம்மள நிறைய பேருக்கு இமீடியட்லி ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உறைஞ்சி போயிடுவோம், பயத்தில் உறைஞ்சிருவோம் நிறைய பேர். அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ தயவு செய்து எடுங்க. இந்த விஷயம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், அப்யூஸ் ஆகட்டும், கெட்ட வார்த்தை ஆகட்டும், உங்களோட ஆஃபீஸில், உங்களோட ஸ்கூலில், காலேஜில் உங்களை சுற்றி யாராவது போர்னோகிராஃபி பார்க்குறாங்கன்னா கூட அது செக்ஷுவல் அப்யூஸ் தான். இது தயவு செய்து உங்களோட ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்லலாம் ஐசிசி இருக்கான்னு பாருங்கள். ஐசிசிங்கிறது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அதில் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். விஷாகா கைட்லைன்ஸ் பிரகாரம் ஐசிசிங்கிறது இருக்கணுங்கிறது முக்கியம். ஆனால் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஐசிசி இல்லை. யாருமே இன்னும் அதை செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல, புரியவும் வைக்க முடியலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் ஐசிசிக்கான இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்ததுன்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஐசிசியில் என்ஜிஓ சம்மந்தப்பட்டவங்க யாரானு இருக்காங்களா, யார் அந்த ஐசிசியில் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். செய்துட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஒரு ப்ராப்பர் லீகல் ஒரு ஒரு டெஸ்டினேஷனுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்பர் லீகல் டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா விதமான ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் 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 பி வெரி கேர்ஃபுல். Do not share intimate photographs. Do not share intimate photographs and videos. Do not share intimate photographs, videos on social media or on any of your social media handles to even to your own intimate partners. It's not a safe space because we get a lot of phishing attacks. The internet itself is not a safe space for this. So whatever your intimacy is, I would suggest as of now, until things become better, to just keep it within your own private moments and do not videotape it and share it, because you never know what can happen with that in the future. Make sure that there is an ICC in your organization, in the place that you work, in your school and your college. And remember, it is never your fault if something like this happens to you. It is always the fault of the criminal as long as sexual harassment is concerned. Actually, this is the fault of the criminal no matter what the crime is. But only in the case of sexual harassment, society has a tendency to constantly blame the survivor or the victim of sexual harassment, sexual abuse or sexual assault. Only us, unfortunately, we will have to change this around and to make sure that we shift the blame where it exactly belongs, which is with the perpetrator of the crime. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க பேரில் தான் blame இருக்கணுமே தவிர, யார் தப்பு அனுபவிக்கிறான் அந்த குற்றத்தை அனுபவிக்கிறவங்களை வந்து எங்களோட தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த சொசைட்டியோட ஒரு அவலம். ஏன்னா இந்த சொசைட்டிக்கு ரேபிஸ்டையும், மொலஸ்டர்ஸையும், செக்ஷுவல் அபியூசர்ஸையும், ஹராசர்ஸையும் பாதுகாத்து அந்த ஆண்மகன்களை எப்படியாலும் பாதுகாத்து உபரிகளையே தூக்கி வச்சு உக்காத்தி வைக்கணுங்கிறது தான் நம்மளோட சமுதாயத்தோட மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. இதை மாற்றுறது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தலையில் தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி சில விஷயத்தில் காஸ்ட் ப்ரிவிலேஜ் எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கணும். Remember to always also, if you're somebody coming from a privileged background, remember to pass the mic, do not hang on to the mic. And I'm repeating, when something like this happens to you, when it is a case of sexual assault, abuse or harassment, it is never the fault of the victim. It is never the fault of the survivor. நாங்கள் துப்பட்டா போட்டோமா இல்லையா, எங்கள் ட்ரெஸ்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸா, ஸ்லீவ் இருந்துச்சா, நாங்கள் ஷிம்மி போட்டோமா, பிராஸ் ஸ்ட்ராப் வெளியில் தெரிஞ்சிச்சா, சேலை உடுத்தினோமா, அது இப்படி இருந்துச்சா, சல்வார் கமீஸ் போட்டோமா, அதில் டைட்ஸ் இருந்துச்சா, இதெல்லாம் கிடையாது. முதல்ல யார் இந்த பாலியல் குற்றத்தை செய்கிறாரோ அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல வச்சுக்கோங்களேன், அறுத்து கையில் கொடுக்க வேண்டியதான். அந்த நாள் வரும்னு நினைக்கிறேன். இவென்ச்சுவலி நாங்கள் எல்லாரும் அறுத்து கையில் கொடுப்போம். அப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்கள் வந்து வேணும்னா ஜெயிலுக்கு போகிறதுனா போய்க்கிறோம். அனுபவிக்கிறதும் அனுபவிச்சு ஜெயிலுக்கு போகிறதும் நாங்கள் போகிறோம். என்ன உலகம், என்ன சமுதாயம் எனக்கு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி us girls will have to somehow find the strength and learn to be brave. Society does not give us any other choice. So please remember to hit back
Because I wish I had hit back when I was 19. Nobody told me this. Nobody told me it was possible. But if you can take my advice at my age, I'm telling you, hit back, report. Whether it gets heard or not, at least your voice will not go waste. It will help another girl. It will help another survivor. And please remember, sexual abuse and sexual harassment is not limited to women and girls alone. Boys and men also go through that. And more often than not, the perpetrators are also men in those cases. Of course, they go through sexual abuse because of women as well, especially in case of really young boys. We have heard of teachers doing this to really young boys. But remember that sexual harassment can happen to anybody, and it is never the fault of the survivor. Take care and always, always, always remain safe. I wish you safety and I wish you great health. And remain brave. If you want support, seek out the support, seek out help. There is nothing wrong in doing that. It is not your shame.